வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராம நாம பாயசக்கே கிருஷ்ண நாம சக்கரே. எப்படி இருக்கு? ராமநாமம் என்னும் பாயசத்திற்கு கிருஷ்ணநாமம் சர்க்கரை. நல்லா இருக்குல்ல? ராமகிருஷ்ண அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு சொல்லலாம். இந்த ராம நாம மகிமையை பற்றி எத்தனை வேணா சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, ராமாயணத்தில் வந்த அதே பாத்திரங்கள் மகாபாரதத்தில் யார் இருக்கா? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. 1, 2, 3 நானே சொல்லிடுறேன். 1 ஜாம்பவான், இன்னொன்று அனுமான். ஜாம்பவான் தான் ஆஞ்சநேயரை கடல் தாண்டும் பொழுது என்னால் முடியாது, இவ்வளோ பெரிய கடலை நான் எப்படி தாண்டுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஜாம்பவான் என்ன தெரியுமா சொன்னாரா? ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு வரம், அதாவது தன்னுடைய பலம் அவருக்கே தெரியாது, யாராவது சொன்னாதான் அவருக்கு அந்த உத்வேகம் வரும். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கார். அப்போ ஜாம்பவான் சொல்வர், யார் அறிவார் இந்த பாரினிலே உந்தன் வீர செயல்களை வாயு குமாரா அப்படின்னு சொல்லி ஒரு நீ அதை பண்ணினியே, சூரியனை போய் பழம்னு போய் பிடிச்சி சாப்பிட போனியே, யார் பண்ணுவான்னு உடனே அந்த ஒரு தரமும் அவர் சொல்ல சொல்ல இவருக்கு அப்படியே தைரியம் வந்து கடலை தாண்டினதாக ஒரு வரலாறு. அதே ஜாம்பவான் பின்னால் அந்த கிருஷ்ணருடைய அந்த யுகத்திலையும் எப்படி குகையில் செமந்தகமணி அவர் எடுத்து வச்சிருக்கார். கிருஷ்ணனுக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க, செமந்தகமணியை திருடி விட்டான் அப்படின்னுட்டு சத்ராஜித் சொல்லிகிட்டே இருந்தான். இவர் போய் தேடிய பொழுது அந்த குகைக்குள்ளேருந்து அந்த வெளிச்சத்தை பார்த்து இவர் அங்கே போய் ஜாம்பவானோட சண்டை போட்டு கடைசியில் ராமர் தான் கிருஷ்ணருங்கிறத ஜாம்பவான் புரிந்து கொண்டு ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்ததாக வரலாறு படிக்கிறோம். ஆக ராமாயணத்திலையும் ஜாம்பவான் வந்திருக்கார், அந்த கிருஷ்ணனுடைய அந்த யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் வந்திருக்கார். அதே மாதிரி ஹனுமார் அங்கே கடல் தாண்டினர், அந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு உதவினர். அப்புறமா வெற்றி பெற்ற பிறகு நீ என்னோட வரியான்னு ராமர் கேட்டபோது இல்லை, எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். நான் வரல, எங்கெங்க ராமநாமம் கேட்கிறதோ அங்கே நான் உட்காந்து ஆனந்தமாக ரசிக்க போகிறேன், ஐயா சாமி என்னை விட்டுடுன்னுட்டார். அவர் பூலோகத்தில் இருக்கார், அவர் சிரஞ்சீவி, அவர் கழிவே கிடையாது. அவர் எங்கே இந்த கதையில் வந்தார், மகாபாரதத்தில் வரார் அப்படின்னாக்கா, இப்போ இவங்கெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள், வனவாசம், பாண்டவ வனவாசத்தில் போயிருக்கும் பொழுது வடகிழக்கு பிரதேசத்தில் இவங்கெல்லாம் ஒரு குடிசை அமைச்சுண்டு, பஞ்ச பாண்டவர்கள் இல்லை, 4 பேர் தான் இருக்காங்க. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கிறதுக்காக கைலாசம் போயிட்டான். இந்த 4 பேர் இருக்கும்போது ஒரு நாளைக்கு திரௌபதி தன்னுடைய குடிலுக்கு வாசலில் வந்து உட்காந்து இந்த தலையை இப்படியே ஆத்தின்னு இருந்தாளாம். எவ்வளோ முடி இருந்தால் இப்படி ஆற்ற முடியும் பாருங்கள், இல்லை? இப்படியே ஆற்றின்னு இருந்த பொழுது வடகிழக்கு பக்கத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு வாசனை, அப்படியே ஒரு காற்று அடித்ததான், மெல்லிய காற்று வந்து அதில் வெளிர் மஞ்சளில் ஒரு பூ அப்படியே காற்றில் வந்து அவள் காலடியில் விழுந்துதான். அவள் அந்த பூவை எடுத்து மூக்குக்கிட்ட கொண்டு போனோடனே அவளுக்கு மயக்கமே வந்துடுத்தான், அவ்வளவு வாசனையாக. உடனே கொண்டு வந்து பீமன் கிட்ட பார்த்தீங்களா, எவ்வளவு அழகான பூ, என்ன வாசனை, இந்த ஆசிரமமே அப்படியே மணக்கிறதுன்ன போது உனக்கு அந்த பூ பிடிச்சிருக்கு அவ்வளோதானே, நான் போய் உனக்கு நிறையா கொண்டு வரேன்னு சொன்ன. காரணம், பீமனுக்கு திரௌபதி மேலே அப்படி ஒரு ஆசை. எல்லாருக்கும் மனைவி மேலே ஆசை இருக்கணும், ஆனால் பீமன் வச்ச ஆசை மாதிரி யாரும் இது வரைக்கும் வச்சதா எனக்கு தெரியாது. உனக்காக நான் இதோ இப்போ போகிறேன் சொல்லிட்டு அந்த வடகிழக்கு பிரதேசமாக இவர் கங்கைக்கரை ஓரமாகவே நடந்து போகிறார். வெகு தூரம் போயிட்டார். ஒரு இடத்துல மட்டும் அப்படியே அந்த வாசனை லேசாக வருது. அப்போ ஒரு ஆளை கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, அது குபேரனுடைய தோட்டம், பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். அங்கே வந்து ஒரு தோட்டம், சோலை. இந்த சோலைக்கும் தோப்புக்கும் வித்தியாசம் தெரியணும். தோப்புங்கிறது மரமாக இருக்கும், சோலைங்கிறது பூஞ்செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் இருக்கும். நந்தவனம்ங்கிறது நம்மளா அமைக்கிறது, சோலைங்கிறது இயற்கையாக அமைஞ்சது. அங்கே உள்ளே போயிட்டு இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் அந்த பூ, ஆஹா என்ன மனம் அப்படின்ட்டு போன போது வழியில் ஏதோ ஒன்று தடுத்தது. பார்த்தா
என்னது இது, இந்த போகிற வழியில் என்னது இப்படி இருக்குது, தாண்டிடலாமான்னு பார்த்தாக்கா அது ஒரு குரங்கின் வால். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருளையுமே தாண்டாத அப்படிம்பாங்க, தாண்டக்கூடாது, அது ஒரு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோமே. இதை தாண்ட போகும்போது அங்கே எட்டி பார்க்குறாரு, யாருன்னு பார்த்தாக்கா அவங்க ஒரு குரங்கு படுத்துன்னு இருக்கும், அது வால் மட்டும் நீட்டின்னு இருக்கும். அப்போ இந்த பீமன் என்ன பண்ணுவான், இந்த வாலை கொஞ்சம் நகர்த்திக்க முடியுமா, காதில் விழலை, இந்த வால் கொஞ்சம் நகர்த்திக்க முடியுமா, எனக்கு போகணும் அப்படின்னு சொன்ன பொழுது, அப்பா எனக்கு ரொம்ப வயசாச்சு, என்னால் இந்த வாலை கூட நகர்த்திக்க முடியல, முடிஞ்சா தாண்டி போயேன். அவன் சொல்கிறான், தாண்டுறது ஆகாதுன்னு தெரியும் இல்லை, தாண்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தாண்டக்கூடாது, அதனால சொல்கிறேன், நீங்கள் வாலை எடுத்துக்கோங்க அப்படின்ன பொழுது, என்னால் முடியலப்பா, நீயே அதை எடுத்து ஒரு ஓரமாக நகர்த்தி விட்டுறேன். பீமன் பார்த்தான், ஒரு குரங்கோட வாலை கூட அதால் நகர்த்திக்க முடியலன்னா அது ரொம்ப குரங்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அப்படி இடது கையால் அந்த வாலை அப்படி தள்ளி பார்த்தான். அது என்ன பெரிய இரும்பு கேர்டர் மாதிரி இருக்குது, தள்ள முடியல. ரெண்டு கையாலையும் தள்ளி பார்த்தான், உக்காந்து லேசாக அதை தூக்கி பார்த்தான். அத்தனை பலத்தையும் வச்சு யார், பீமன் எப்பேற்பட்ட பலசாலி, அந்த வாலை தூக்க பார்க்குறான் பார்க்குறான் பார்க்குறான், முடியல. அப்போ பார்த்தா இந்த குரங்குக்கிட்ட வந்து கேட்குறான், இப்படி வாலை போட்டு அழுத்தி வச்சுன்னு இருக்கீரே, நீர் யார்?